அவையோருக்கு வணக்கம். இந்த அவை வள்ளலாரும் காந்தியடிகளும் முயங்கும் ஒரு புள்ளியை சுட்டித்தருகிற ஒரு அவை. இதற்கு முன் நான் வள்ளலாரையும் காந்தியடிகளையும் தனித்தனியே பார்த்திருக்கிறேன், யோசித்திருக்கிறேன், வாசித்திருக்கிறேன். வள்ளலாரும் காந்தியடிகளும் முயங்கும் ஒரு புள்ளியை யோசித்தவர்களை நான் மிக பிரமிப்போடு இங்கே பார்க்கிறேன். அது ஒரு அற்புத ஒளி தரும் ஒரு புள்ளி. அந்த ஒளியிலிருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது, இந்த நாட்டின் எல்லா தீவினைகளையும் நாம் ஒழித்துவிட முடியும் என்று. நம்முடைய ராமலிங்கர் நற்பணி மன்ற தலைவர் அவர்கள் சொன்னது போல ஏராளம் இளைஞர்களை இந்த வள்ளலார் காந்தி வழியில் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த தேசம் சரியான திசையில் இனி செல்லும் என்ற ஒரு நம்பிக்கை வருகிறது. இங்கே நான் என்னுடைய சக மொழிபெயர்ப்பாளர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஒரு நன்றியறிதலை தெரிவிக்கும் இடத்தில் நிற்கிறேன். முதலில் இவ்வாறு ஒரு மொழிபெயர்ப்பு விருதினை அளிக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து அதை செயல்படுத்திய ராமலிங்கர் பணிமன்றத்தினுடைய தலைவர் மதிப்புமிகு முனைவர் மாணிக்கம் அவர்களுக்கு நன்றி. அவரோடு இருந்து இதனை செயலூக்கத்துடன் நிறைவேற்றியிருக்கும் அருட்செல்வர் மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு மையத்தினுடைய இயக்குனர் எங்கள் பெருமைமிகு கவிஞர் சிற்பி அவர்களுக்கும் இந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இங்கு பேசியவர்கள் எல்லோரும் குறிப்பிட்டது போல இந்த போட்டிக்கு வந்த ஏராளம் நூல்களில் இருந்து பரிசுக்குரியவற்றை விருதுக்குரியவற்றை தேர்ந்தெடுத்த தேர்வு குழுவினர் மூவர். மதிப்புக்குரிய எழுத்தாளர் சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன், சாகித்ய அகாதமி விருது பெற்ற மொழிபெயர்ப்பாளர் தேவதாஸ் மற்றும் பேராசிரியர் கிருஷ்ணசாமி. அது உண்மையிலே அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் இல்லை. இத்தனை நூல்கள் ஊடாக பயணித்து அவர்கள் சரியான நூல்களுக்கு விருதுகளை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே படைப்பு இலக்கியத்துக்கு இருக்கும் மதிப்பு மொழிபெயர்ப்பு இலக்கியத்துக்கு இருப்பதில்லை. யோசே சரமேகோ என்ற ஒரு போர்ச்சுகீசி எழுத்தாளர் இருக்கிறார், நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர். அவர் ஒரு கருத்தை சொல்வார். Writers give you regional literature, but translators offer you universal literature. படைப்பாளிகள் உங்களுக்கு பிராந்திய மொழியில் பிராந்திய படைப்புகளைத்தான் கொடுக்கிறார்கள், ஆனால் மொழிபெயர்ப்பாளர்கள் தான் உங்களுக்கு பிரபஞ்ச இலக்கியத்தை வழங்குகிறார்கள். மொழி, கலாச்சாரம், பண்பாடு இவைகள் கடந்த ஒரு பெரிய அளவிலான இலக்கியத்தை ஒவ்வொரு மொழிக்கும் கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள். அந்த வகையில் அப்பணியை செய்யும் என் போன்ற மொழிபெயர்ப்பாளர்களை மிகச் சிறப்பான ஒரு விதத்தில் எஸ்ரா அவர்கள் சொன்னது போல சாகித்ய அகாதமி கூட இவ்வளவு பெரிய தொகையை விருதாக அறிவிப்பதில்லை, கொடுப்பதில்லை. இதை கொடுத்து ஒரு பெரிய கௌரவத்தை மொழிபெயர்ப்பாளர்களுக்கு தந்திருக்கிறார். இந்த அருட்செல்வர் மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு மையத்துக்கு எங்கள் எழுவர் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பணியை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். ஏராளம் மொழிபெயர்ப்பாளர்களை கௌரவிக்க வேண்டும். அதன் வழி தமிழின் செழுமைக்கு நீங்கள் வித்திட வேண்டும் என்று கூறி, இந்த முதல் விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொடுத்த எங்களை கௌரவித்த உங்களுக்கு எங்கள் எழுவர் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.